இப்போ தொழுதுகிட்டு இருக்கிறோம். தொழுதுகிட்டு இருக்கும்போது சில வணக்க வழிபாடுகள் செய்வதை பற்றி பேசுகிறோம். பேசினா ஒத்துக்குறீங்களா? தொழுதுகிட்டு இருக்கும் அல்லாஹ் தக்பீர் கட்டிட்டு நாளைக்கு ஒரு 100 ரூபா தர்மம் செய்யணும் இப்படின்னு ஒருத்தன் பேசுகிறான். வாய் திறந்து, மனசில் நினைக்கல, வாயை திறந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நாளைக்கு ஒரு 1000 ரூபா அப்துல் காதர் கொடுக்க வேண்டும் அர் ரஹ்மான் இப்படி ஒருத்தர் இப்படி சொல்கிறான்னு வைய, இவனை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஒவ்வொரு முஸ்லீமுடைய கருத்து என்ன? இவன் தொழுகையை பாழாக்கிட்டான், வீணாக்கிட்டான், நாசமாக்கிட்டான், அல்லாவோட விளையாடுறான். இவன் அந்த சொன்னது நல்ல காரியமாக இருந்தாலும், 1000 ரூபா கொடுக்குறங்கிற விஷயம் நல்ல காரியமாக இருந்தாலும், அல்லாவோட முனாஜாத்து உரையாடல் நடக்கும் பொழுது இது தேவையற்றது, கூடாது, இன்னும் முடிவெடுப்போம். இவன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பேசலாம். தொழுகையில் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி விஷயங்களை நல்ல காரியங்களை பேசிக்கலாம். ஆனால் கண்டிஷன் என்னன்னு கேட்டால் அரபியில் மட்டும்தான் பேசணும். அதை எழுதி வச்சுக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? ஒலா தபுத்துலு சலாத்து, தொழுகை பாழாகாது பித்த லஃபுல் ஹீபில் அரபியத்தி, அரபு மொழியில் இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கலை பேசிக்கிட்டோம்னு சொன்னால் தொழுகைக்குள்ளே அத்தகையாத்தா இருக்கட்டும், ருக்குவா இருக்கட்டும், கியாமா இருக்கட்டும், தொழுகையுடைய இந்த நிலைகளில் எந்த நிலையில் வேண்டுமானாலும் அவன் அரபு மொழியில் நான் அவனுக்கு 1000 ரூபா கொடுக்கணும், இபாத்து சம்பந்தமாக நேர்ச்சி செய்கிறது, இதுகளை எல்லாம் வாயால் மொழிந்தால், அரபு மொழியில் மொழிந்தால் அந்த தொழுகைக்கு எந்த ஒரு கேடும் வராது என்று ஃபத்துல் முயீனில் 1வது வால்யூமில் 220ஆம் பக்கத்தில் இருக்கிறது. இப்போ இது முதல்ல சொன்னது ஹனஃபி மதுஹப் சொன்ன மாதிரி தான் இது. அப்போ அரபு மொழியில் உள்ளதுக்கு மட்டும் மார்க்கத்தில் முக்கியத்துவம் இருக்குதா? வஹீல உள்ளதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறோமே தவிர அரபு மொழியில் என்ன வேணாலும் செஞ்சுக்கலான்னா அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கம் எப்படி இருக்குது? மொழிவெறி பிடித்த மார்க்கம் மாதிரி இருக்குது. அரபியில் என்ன வேணாலும் ஒருத்தனை செய்யலாம், அதே தமிழில் செய்யக்கூடாதுன்னா அப்போ என்ன ஆகுது? மொழிக்கு தனி சிறப்பு இருக்கிறது. மொழியால் ஒருத்தன் உசந்தவன் ஆயிடுறான். அவனுக்கு இருக்கிற அந்த சட்டம் எனக்கு இல்லாமல் போதில்ல. சட்டம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில். அவனுக்கு இருக்கிற ஒரு சட்டம் எனக்கு இல்லாமல் போயிடுது. அரபியில் அவன் என்ன வேணாலும் செய்வான். அரபி தெரியாத காரணத்தில் எனக்கு செய்ய முடியாது. அஜர்த்துமார்கள் இந்த மாதிரி என்ன வேணாலும் செஞ்சுக்கிடுவாங்க அரபியில். அஜர்த்தா இல்லாதவன் என்ன செய்கிறது? அவனுக்கு இந்த வாய்ப்பு இல்லாமல் போகுதுன்னா இது இஸ்லாமிய சட்டமாக இருக்காது. இந்த ஆராய்ச்சி உனக்கு தேவையா? இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இப்படி குர்ஆன் அரபியில் என்ன வேணாலும் செஞ்சுக்கிறோங்க. ரசூலுல்லாஹ் ஓதிக்கிட்டு இருக்கும்போதே அரபியில் ஏதாவது பேசியிருக்கிறாங்களா? அப்படி இந்த மாதிரி நான் நேரத்தை பொருள் மக்கள்கிட்ட அறிவிச்சிருக்காங்களா? அது 4 சஹாபி கேட்டிருக்கிறாங்களா? அப்படி என்னமோ ஒரு அறிவிப்பு இருக்குதா? இதுக்கு இது ஆராய்ச்சிங்கிற பேரில் இப்படி பைத்தியக்காரத்தனம் பண்ணணும். அதனால் இது விளங்குது. மதுஹப்ங்கிறது இவங்க கூறுகட்ட ஆளுக்கு தான், ஒரு விவரம் இல்லாத ஆளுக்கு தான் எழுதி வைத்துக்கொண்டு அந்த இமாம் பேரை, ஷாஃபி இமாம் பேரை பயன்படுத்தி கொள்வது. அவருடைய புஸ்தகத்தில் இது இல்லை. அவர் பேரை பயன்படுத்தி இவங்க பின்னாடி எழுதி கொண்ட நூல்களில் இப்படி எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி